ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பார்ட் 2 வீடியோ. இந்த இது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம த்ரெட் என்ன செலக்ட் பண்ணியிருக்கோம்னா லைட் பிங்க்கு அப்புறம் டார்க் பிங்க்கு. இது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், கலர் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஏன்னா பேக்ரவுண்ட் ப்ளூ கலரில் கொடுத்துருக்கிறதுனால நம்ம ப்ளூ கலர் த்ரெட்டு போட்டால் தெரியாது. அதனால தான் பிங்க் கலர் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ மேலே ஃப்ளவர் போடுவோம். இப்போ பாருங்கள் இப்படி இருக்குங்களா. இதே மாதிரியே இந்த சைடு 2 ஃப்ளவருக்கும் இந்த சைடு 2 ஃப்ளவருக்கும் நம்ம போட்டு வைக்கணும். போட்டால் தான் ஃப்ளவரு அழகாக வரும். வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளவர் போட்டுட்டோம், தெரியுதுங்களா. அதே மாதிரி இப்போ இந்த சைடும் போட போகிறோம். ஹூப்பில் கேலண்டர் வந்து வரைஞ்சி முடிச்சிட்டோம். இப்போ வந்து இந்த இடத்த ஃபில் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து ப்ளவுஸ்க்கு பெயிண்டிங்கும் ஸ்கின் கலரு, அப்புறம் வந்து க்ரூமுக்கு வந்து ட்ரெஸ்ஸுக்கும் பேண்ட்டுக்கும் வந்து பெயிண்டிங் பண்ண போகிறோம். பாருங்கள், பார்த்திங்கன்னா பெயிண்டிங் வந்து முடிஞ்சிருச்சு. இது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம இந்த கிளாத் தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஃப்ரண்ட்டு இதில் இப்போ வந்து லேஸ் ஸ்டிச் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். வந்து இங்கே கீழே பார்டருக்கு எந்த லேஸ் வச்சு தைக்க போகிறோன்னா இந்த கோல்டன் கலர் லேஸ். இது வந்து எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். அப்போ தான் லெஹங்கா ஃபீல் வரும். நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ் வந்து க்ரீன் கலர்ன்றதுனால இந்த க்ரீன் கலர் லேஸ் கொடுக்க போகிறோம். வாங்க எப்படி இருக்குன்னு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா லேஸ் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி லெஹங்கா டைப்பில் ஸ்டிச் பண்ணிட்டுருக்கோம். இது வந்து இப்படி ஜாயின் பண்ணணும். இப்படி வச்சு ஜாயின் பண்ணோம்னா நமக்கு ஒரு லெஹங்கா மாதிரி இருக்கும், தெரியுதுங்களா. இதை வந்து அப்படியே இந்த இடத்துல வச்சு ஸ்டிச் பண்ணுவோம். அப்போ நமக்கு வந்து லெஹங்கா ஃபீல் வரும். ஓகே, ஸ்டிச் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து இதை ஸ்டிச் பண்ணோம்னா நமக்கு ஹேர் பண்ணுறதுக்கு வந்து டிஸ்டர்பாக இருக்கும். அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஹேர் பண்ணிவிட்டு அப்புறமா கீழே ஸ்டிச் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ ஹேர் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ப்ரைடுக்கு வந்து ஹேர் ஸ்டைல் வந்து வச்சுட்டோம். இப்போ ஃப்ளவர் இந்த இடத்துல போட போகிறோம். ஃப்ரெஞ்ச் நாட்டு போட்டோம்னா கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஸ்டைல் முடிஞ்சிருச்சு. இந்த ஃப்ளவர்லாம் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து கீழே ட்ரெஸ் வந்து ஸ்டிச் பண்ணிவிடுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லெஹங்கா மாதிரி இருக்குதுங்களா. அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஹேர் ஸ்டைல் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இந்த இடத்துல ஃபுல்லாக லேஸ் ஒட்டிட்டு பேக் சைடில் வந்து கிளாத் வச்சு கவர் பண்ணிவிட்டு இந்த இடத்த கட் பண்ணிவிட்டு ஒட்டிட்டு மேலே வந்து இந்த இடத்த கவர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக சர்டைன் ரிப்பன் வச்சு இந்த இடத்த கவர் பண்ணிடணும். அது எப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். அழகாக இருக்குல்ல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து கவர் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள், பேக்ரவுண்ட் கவர் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் வந்து நமக்கு இப்படி தான் இருக்குது. நம்ம மேலே எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஜடையெல்லாம் கொஞ்சம் டெக்கரேஷன்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து சுற்றிலும் லேஸ் ஓட்டிட்டு இங்கே வந்து சர்டைன் ரிப்பன் வந்து கவர் பண்ணிட்டோம்னா ரெடி டு பேக் முடிஞ்சிருச்சு. நல்லாயிருக்கா? கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் முடிஞ்சிருச்சு, தெரியுதுங்களா. ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம் லேஸ் வச்சு. பேக் சைட் கவர் பண்ணியாச்சு. இப்போ லாஸ்ட்டாக ஃபைனலாக என்ன பண்ண போகிறோம்னா இந்த இடத்த கவர் பண்ண போகிறோம். இந்த இடத்த கவர் பண்ணிட்டோம்னா முடிஞ்சிருச்சு. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ரிப்பன் கட்டிட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரிப்பனை வந்து இப்படி ஷேப் பண்ணியாச்சு. இந்த இடத்துல வச்சு ஸ்டிச் பண்ணிட்டோம்னா முடிஞ்சுது.
நான் தச்சுட்டு காட்டுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஸ்கை ப்ளூன்றதுனால ஸ்கை ப்ளூ கலர் ரிப்பன் கொடுத்துருக்கோம். தெரியுதுங்களா? ஓகேவா? இது மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணும்னா பூபாட் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.